கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளை நாம் தியானம் செய்ய எடுத்துக்கொண்டதான வேத வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. அன்பற்ற இவ்வுலகில் நாம் அநேக நிந்தனைகளை நம் ஆண்டவரைப் போல அனுபவிக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். இவ்வுலகமும் மாமிச இச்சைகளும் சாத்தானும் நம் வழிகளில் எப்பொழுதும் குறுக்கிட்டு வரும்பொழுது பல விதமான போர் நமக்குள் உண்டாகும். நீதிமான்களின் பேரில் பல அம்புகள் எய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளிலும் துன்பங்களிலும் நம் மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையோடே தேவ நடத்துதலுக்கு விழிப்புடன் காத்திருப்பது நல்லதல்லவா? நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தத்திற்கு உட்படுத்துவது எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர வேண்டும். இதனால் சங்கீதக்காரன், நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்றான். நாம் நம்முடைய சூழ்நிலைகளை நிதானித்து அவைகளில் நாம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வீழ்த்தும்படிக்காக பிசாசு வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் மாய்மாலம் செய்து கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய பேச்சிலே கவனம் தேவை, நம்முடைய நடக்கையிலே கவனம் தேவை, நம்முடைய பார்வையிலே கவனம் தேவை. நாம் பேசுகிற, பார்க்கிற, நடக்கிற கிரியைகளிலே தேவநாமம் மகிமைப்படுகிறதா? தேவனுக்காக நீங்கள் படும் பாடுகள், பிரயாசங்கள், துக்கங்கள், வேதனைகள் யாவையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே பேசாமல் கர்த்தருக்கு பிரியமானதை பேசி அமர்ந்திருக்கும்படிக்காக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று இந்த வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நாம் அவைகளிலே பொறுமையோடே காத்திருக்க வேண்டும். சோதிக்கப்பட்ட பின்பு அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வதான சோதனைகளை நாம் எடுக்கப்படுகிறதான அந்த தீர்மானத்திலே தேவன் நாம மகிமைப்படும்படிக்காக நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவ நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் படுகிறதான பிரயாசங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவைகளுக்கான பலனையும் கர்த்தர் தாம் வரும்பொழுது அவைகளை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான ஆயினாலே நாம் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தை துடைக்கினவர் முடிவுபடுத்திலும் காத்துக்கொள்ள பலன் தருவார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு கூட நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.